விஷச்சாராயம் விற்றதில் முக்கிய நபராக சொல்லப்படக்கூடிய இந்த கோவிந்தராஜ் நேற்றே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்துடன். தேவநாதன், இந்த விஷச்சாராயம் விற்றவர்கள், தயாரித்தவர்கள், இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இவங்களுடைய தற்போதைய நிலை என்ன? காவல்துறை என்ன சொல்றாங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் ஏற்பட்ட இந்த விஷசாராய சம்பவம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில இதுவரை 29 பேர் இதுல உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில தொடர்ந்து சாராயம் விற்று வந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் என்பவர் நேற்று போலீசார் பிடித்து சென்றனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில அவருக்கு உறுதுணையாக சாராயம் அந்த பகுதியில் விற்றதாக, அதாவது 2 சக்கர வாகனத்தில் சென்று பல்வேறு இடங்களிலும் சாராயம் அவர்கள் கேட்கும் இடத்தில் சென்று கொடுத்ததாக அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் அவருடைய மனைவி விஜயா ஆகிய 2 பேரையும் தற்போது போலீசார் பிடித்து சென்று விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாராயம் அந்த கல்வராயன் மலைப்பகுதியில காய்ச்சிய சாராயம் அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவர் வெளியில் இருந்து இந்த சாராயத்தை வாங்கி விட்டிருக்காரு. இதுல அளவுக்கு அதிகமாக மெத்தனால் என்ற பொருள் கலந்திருக்க காரணத்தினால்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், மெத்தனால் குறிப்பிட்ட அளவில் மட்டுமே கலக்க வேண்டும், அந்த அளவு மாறினால் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதற்கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. இவர் சாராயம் வாங்கிய நபர் தற்போது யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்காரு. அவரை தற்போது போலீசார் பிடித்து வருவதற்காக சென்றிருக்கிறாங்க. விரைவில் அவரும் கைது செய்யப்பட்டால் இந்த சாராயம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற விவரம் அப்போதுதான் தெரிய வரும். போலீசார் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த பகுதி மட்டும் இல்லாம இவர் வாங்கி விற்றவர் அப்படின்றீங்க, அந்த தயாரித்தவர் மற்ற இடங்களுக்கு எங்கேயாவது கொடுத்திருக்காரா? அங்க நிலவரம் என்ன? அதை கண்காணிக்கிறாங்களா காவல்துறையினர்? இப்போது அந்த முதற்கட்ட விசாரணைகளே இவர் சாராயம் வாங்கி விற்றது தெரியாத காரணத்தினால அந்த விற்றவரை பிடிப்பதற்கு தான் தற்போது தனிப்படையை அமைச்சு அந்த தனிப்படையினர் அவரை தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த தனிப்படையினர் அவரை பிடித்ததற்கு பிறகுதான் இவர் வேறு எங்காவது கொடுத்திருக்கிறாரா அல்லது இங்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டதா என்ற விவரம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.